வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒய்என் மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா, நவீன் சந்திரா, திலீபன், அபிராமி, ரித்விகா இவங்க எல்லாரும் சேர்ந்த நடிப்பில் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளியாகிருக்கிற 11 மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி சொன்னேன்னா, இந்த படத்தோட ஆரம்ப கதையில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆவடியில் ஒரு இளைஞர் நிலையில் வந்து தான் ஒரு ஆணோட இப்போ டெட் பாடி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாப்புல தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெட் பாடிஸாக கிடச்சிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜில் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாப்புல. அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கை மாறுது. எப்படி கை மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்சியரான ஒரு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் சார், கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா 6 டெட் பாடி கிடச்சிட்டு இருக்கு. அதில் ஒரு எவிடன்ஸும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் இந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சு கொலைகாரனை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுங்கள், எப்படியாவது இந்த கேஸை முடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கைக்கு இந்த கேஸ் வருது. ஸோ இதுக்கப்புறம் என்னடா நடந்தது அப்படின்றது இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தோட இருக்கிற அந்த நவீன் சந்திரா அவரோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்லோ தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த தொடர்ந்து டெட் பாடி கிடைக்கும், அதில் ஒரு எவிடன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தடையுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஆஃபில் வந்து எந்த அளவுக்கு சுவாரஸ்யமே இருந்துச்சோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா சுவாரஸ்யம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. குறிப்பாக ரைட்டிங்கும் பிரமாதமாக இருக்குது. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் அஜின்ஸ் அப்படின்ற ஒரு புதுமுக டைரக்டர் தான் இயக்கியிருக்கிறாப்புல. ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அவர் இயக்கியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த நவீன் சந்திராவோட ரோலாக இருக்கட்டும், அந்த அபிராமியோட ரோலாக இருக்கட்டும், ஆடுகளம் நிறையனாகட்டும், அதுக்கப்புறம் திலீபன், ரித்விகா இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த ரோலாக அவங்கவுங்க சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வரும். என்னன்னா, இந்த கேரக்டர் இதை இப்படி தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டி இமான் இசையில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டி இமானோட இசையில் படத்தோட மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த செகண்ட் ஹாஃபில் இருந்த அந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கொண்டு கொடுக்குது. குறிப்பாக என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பண்ணால் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கு ஒரு 2 ஃபைட் வரும். ஸோ அதையும் வைக்கணுமேனு வச்ச மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு கரெக்டான ஒரு ஃபைட்டிங் சீனாக அது இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையிலும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற அந்த ஒரு கட்டத்தில் இந்த கொலையெல்லாம் நடக்குது இல்லையா, அதை வச்சு வந்து நம்ம ஒரு ஸ்டேஜில் கணிச்சிடலாம். ப்ரோ இவர் தான் ப்ரோ கொலைகாரன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் கொடுக்குற அந்த சுவாரஸ்யமான விஷயமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் இந்த சுவாரஸ்யமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லோரும் அந்த ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கிரைம் த்ரில்லர் விஷயங்கள்லாம் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் த்ரில்லர் விஷயங்கள்லாம் இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்த ஒரு கிரைம் த்ரில்லர் பார்த்தா ஒரு நல்ல ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்துச்சு. ஓவராலாக இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் எவ்வளோ தருவேன்னா, நான் 5க்கு 4.4 ஸ்டார் கொடுக்குறேன். 4 கூட வேணாம், 4 ஸ்டார் கொடுக்குறாங்க. ஓவராலாக ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற செகண்ட் ஹாஃப் இருந்திருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும், இன்னும் அதிகமாக நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் நான் 4.2 ஸ்டார் ரேட்டிங்கே தந்திருப்பேன். ஓவராலாக இந்த ரிவ்யூ அவ்வளோதான். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.